நாம் செய்ய போகிறது பட்டினம் பக்கோடா. இது பழமையான முறையில் செய்கிற ஒரு டிஷ். இது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வீட்டில் எங்கள் அம்மாச்சி சித்தி எல்லாருமே இது செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மெத்தடில் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு. அரிசி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு 2 பங்கு கடலை மாவு எடுக்கணும். 1 கப் அரிசி மாவு, 2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் உருக்கிய நெய், 1 சிட்டிகை சோடாப்பு, சோடா மாவுன்னு சொல்லுவாங்க, ஆப்ப சோடா, இது எடுத்திருக்கேன். துருவிய இஞ்சி கொஞ்சம், ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்குவேன். 3 ஸ்பூன் தண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். முதல்ல நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் இதில் விட்டு அதில் ஒரு சிட்டிகை சோடா போட்டு முதல்ல நல்லா கலந்துக்கணும். இதை கலந்துக்கிட்டு தான் மாவை சேர்க்கணும். சேர்த்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, முந்திரி, துருவிய இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, முதல்ல நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து இப்போ செய்யணும். பிசைகிறதுல தான் இருக்குது இந்த பக்கோடா எப்படி வருதுன்றது. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு போண்டா மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்துடும். பக்கோடாக்குன்றப்ப தண்ணி கொஞ்சமாக தான் தெளிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி தெளித்து இப்போ செய்யலாம். இப்போது தண்ணி தெளித்து நல்லா நான் பிசைஞ்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக பிசைஞ்சிருக்கேன். இப்படி தான் இருக்கணும் பக்கோடாவுக்கு. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போது எடுத்து உருட்டினோம்னா உருட்டவும் வரணும், உடைச்சாலும் உடைக்க வரணும். நம்ம பக்கோடாவை அப்படியே கிள்ளி கிள்ளி போடுவோம். ஆனால் இந்த பட்டினம் பக்கோடாவை உருண்டையாக உருட்டுவோம். அதனால் முதல்ல நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்படி நல்லா உருட்டிக்கணும். உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மேலே மொறுமொறுன்னு இருக்கும். உடைச்சோம்னா உள்ள மெத்துன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிற நேரம் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இப்போ சூடான பட்டணம் பக்கோடா ரெடியாக இருக்குது. அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி போட்டு வச்சுருக்கேன். சூடாக இருக்குது. ஈவினிங்கில் இந்த டிஃபனோட அந்த காஃபி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபில்டர் காஃபி என் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபன்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்க வெளியில் எதையுமே சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க. இனிமேல் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பாரம்பரியமான முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புது டிஷ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.